channel Spread Love Satish and Mo. So welcome to Kollenikku Aasai vlog 3. Yes. ஆல்ரெடி 2 vlog பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் அதையும் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்சோ ஃபுல் லென்த் எபிசோடும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுவுமே ரிலீஸ் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ அதில் போயிட்டு பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாலியாக அகெயின் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணுறோம், என்னென்ன ப்ளூபர்ஸ் நடக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பி உட்காந்து வீசிக்கிட்டு இருக்காரு. மேடம்க்கு கால் வைக்கிறது வந்து அனுப்பிச்சு விடு. இங்க கண்ட வக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நானே சொன்னேன், அந்த பொண்ணு மாதிரி தெரினா லைட்டா இடுப்பு காட்டுற மாதிரியே சேலை கட்டுறா, ஏன்னா நீ ஆம்பளை பையன், நீ ரொம்ப மறைச்செல்லாம் கட்டினா நல்லா இருக்காதுன்னு. நீங்க நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். அப்பெல்லாம் இல்லை, என்னென்ன கூச்சமாகணும், இப்பெல்லாம் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகுது. அவனா நீ சரி ஓகே, என்ன சீனு சொல்லுங்க. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு கெட்ட நேரம், நீ எதுவும் மனசு ஒடுங்கிறாத அர்ஜுனு. அதுக்கப்புறம் இதை சொல்லணும், எல்லாம் இவனாலதான். ஒரு வேலை சொன்னா ஒரு வேலை சொன்னா சரியா பண்ண தெரியுது அந்த வேலைக்காரிக்கு. ஒரு அளவுக்கு மேல பண்ண 2 அடி தான் அவட்ட போய் 2.5 கோடி ரூபா ஃபைல கொடுத்து இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. இவங்க 2 பேர்த்துக்கு இவன் மேல என்ன வன்மம் தெரியல. அந்த டயலாக்லாம் ஸ்கிரிப்ட்லாம் இது எதுவுமே இருக்காது, இவங்க ஸ்பாட்ல வச்சு போடுவாங்க. மாப்பு ஹைட்டு தான் இருக்கா, மாப்பிள்ள பின்னாடி நிக்கிறா, பாட்டியாடி மாப்பாயிட்டு இருந்துக்கிட்டு உன் மாப்பிள்ளை பின்னாடி ஒழிஞ்சிருக்கா. இப்ப 2 அடி இருக்கா, இவளுக்கு 2.5 கோடி எதுக்கு கொடுத்து விட்ட, எல்லாம் இறக்குவாங்க. அவங்கிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. அதான் சண்முக திட்டணும்னா அவன் வேணா வெறியா வருவான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்ப நீங்க இந்த எபிசோடு பாக்குற டைம்ல இந்த எபிசோடு எனக்கு வந்திருக்காது. என்னடா சொல்றா? இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், ஏன்னா அவங்கள எடுத்து வச்சிருக்கோம். அட பாவி, இன்னும் எடுக்க போறோம். இன்னும் நீங்க நிறைய சீரியல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா சீரியல் பாக்குறதுனாலதான் இது உங்களுக்கு பிடிக்குது, பண்ணா இருக்குன்னு பாக்குறீங்க. நீங்க பார்த்த சீரியல்ஸ்ல ஏதாவது சீன்ஸ் இருக்கும்ல, இப்ப நாங்க ஒரு ட்ராக்ல கொண்டு போது உங்களுக்கு புரிஞ்சிருப்போம். இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பள்ளியை போட்டு வெளியே துரத்துனாங்கல்ல, ஸோ அது வந்து ஒரு சீன் தான் ஆக்சுவலா. அந்த மாதிரி இந்த மாதிரி கிரிஞ்சான சீன்ஸ் வந்து நிறைய சீரியல்ல பண்ணிருக்கோம். கொடூரமா யோசிக்கிறாங்க, திருவண்ணாக்கு திருவ கல்யாணம் பண்ணி கொடுக்கன்றாங்க. இந்த மாதிரி சில ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐடியாஸை வந்து சொல்லுங்க, அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் அது இந்த கதையோட ஃப்ளோவில் இருக்கணும். லைக் நீங்கள் வந்து கதை சொல்லலாம், லைக் தமிழ் வந்து இப்படி பண்ணால் அதுக்கு மனோஜன் இப்படி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் சொல்லுங்கள், இந்த மாதிரி சொல்லுங்கள். அந்த மாதிரி பெஸ்ட்டு சீன் சொல்கிறவங்கள வந்து நம்ம ஒரு ஷவுட் அவுட் மாதிரி கொடுத்து அந்த சீன்லேயே வந்து அவங்கள மென்ஷன் பண்ணலாம். ஓகே கைஸ், ஏதோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம் போல, நீ ஏதோ மனசோடா தவிர மனசுடைய கண்ணாடியா சரவணி உன்னை அடுத்து கிழிச்சு விட வந்தோமா பின்னாடி சிறப்பான ஆள் நீ. ஏதோ நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம் போல இருக்கு, நீ ஏதோ மனசு உடஞ்சிடா. அத்தான் மனசோட கண்ணாடியா சரவணி. அந்த கிட்னாப்பர் பண்ண தப்புக்கு தமிழ் என்ன பண்ணுவா? நீ கமிஷனருக்கு கால் பண்ண சொல்லுப்பா. நீ கமிஷனருக்கு கால் பண்ண சொல்லுப்பா. வேணாம், கம்ப்ளைண்ட் அதுன்னு போனால் நம்ம கம்பெனி நேம் தான், கம்ப்ளைண்ட் அதுன்னு போனால் நம்ம கம்பெனி நேம் தான் ஸ்பாயில் ஆகும். இதை வேற மாதிரி டீல் பண்ணலாம். சாரி சார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போக தான் பார்த்தேன். அவன் தலையில அடிச்சுனாலும் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல, ஃபைலும் என்கிட்ட இல்லை. சரி விடுத்தவங்க இதுக்கு எதுக்கு சாரி கேட்டுருக்க, அதான் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா, அந்த ஃபைல் எடுத்தீங்களா? ஏதாவது பேசுப்பா டே தம்பி, ஏதாவது பேசுப்பா டே. பாக்குறான், சொக்க வைக்க பாக்குறான். பார்க்காத மாமா வெக்கமா இருக்கு.
ஏன்டா உன் முகத்துல ஒரு ஆச்சரியம் அது எதுவுமே ஷாக் எதுவும் வர மாட்டேங்குது. மூச்சு மூச்சு இங்கிட்டு பார்த்து மூச்சு. ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? கம் டு மை மூஞ்சிய பாரு செருப்பு பிஞ்சிரும். வடிவே நீ குளிக்கும் போது உன் முதுக பாத்துன முழுசா பாக்கலையே. அதான் முடியாம போச்சு. பாத்துட்டா செத்துப்படா நீ. உன்னை விட்டு நான் தனியா சாவனா? இந்தா கோல்ஸ். இப்ப நம்ம அந்த ஆச்சரியத்திலே இருக்கோமா? இப்ப அவங்க ஐயோ அங்கதான் இருக்கான். காஃபில பள்ளியை போட்டேன், கம்பெனி ஃபைலுக்கு நாமத்தை போட்டேன். அதான் ஃபர்ஸ்ட் எல்லாம். ஐயோ சார் அது அங்கதான் இருக்கு. காஃபில பள்ளியை போட்டா இப்போ கம்பெனி ஃபைலுக்கு நாமத்தை போட்டா. ஐயோ சார் அது அங்கதான் இருக்கு. காஃபில பள்ளியை போட்டா இப்போ கம்பெனி ஃபைலுக்கு நாமத்தை போட்டா. எனக்கு என்னமோ இவளுக்கும் அந்த கேனுக்கும் ஏதோ லிங்க் இருக்கண்டி. லிங்க் இருக்கா? செருப்பு பிஞ்சிடும். இவ பார்க்க அடியாள் மாதிரி இருக்கா. 2.25 அடி தான் இருக்கா. அவளை போய் அடியாளுங்களா? ஐயோ அம்மா என்னம்மா என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இல்ல அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும். இவன் அடியாளா? இவ 2.25 அடி தான் இருக்கா. அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடு. நீ ஏதோ அதை திருப்பி சொல்ற. அடியாளு 2 தான். இவளே 2.25 அடி தான் இருக்கா. இவன் அடியாளா? சொல்லலாமா? இந்த லிங்க் கண்டினியூ மாத்திட்டே கண்டினியூ புரியுதா? இப்போ லிங்க் இப்போ பேசிக்கான லிங்க் இருக்கான்னு கேட்கணும். கேட்டு நீங்க 2 தடவை சொல்லுங்க. 3ஆவது தடவை கேட்கறேன். சாரி சார். ஐயோ சார் அது அங்கதான் இருக்கு. உங்கதான் இருக்கா. காஃபில பள்ளியை போட்டா இப்போ கம்பெனி ஃபைலுக்கு நாமத்தை போட்டா. எனக்கு என்னமோ இவளுக்கும் அந்த நம்மளை கடத்தின கேங்கு. சரி சொல்லு. நீ இல்லை அதுல இவளுக்கும் அந்த கேங்குக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு சந்தேகமா இருக்கா? நீ லிங்க் இருக்கா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதான். என்னடி இப்படி வீசுது? இதுல உனக்கு காத்து வீசுது பாட்டு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. போதும்டா இருப்பா. இன்னொன்று வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வரேன். திரும்பி கூப்பிட்டு எங்களை உட்கார வைப்பா. அப்புறம் நீங்க கேட்பா. காப்பி போடு. மூஞ்சியும் முகர கட்டுகிறேன். என்னம்மா என்ன போய் சந்தேகப்படுறீங்க? மெதுவா ஃபாஸ்டா பேசுறேனா? ஐயோ என்னம்மா என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நான் உங்க வீட்டு உப்பத்துல தானம்மா இங்க இருக்கேன். இன்னும் உப்பு சாப்பிடல. ஒரு சொல் ஏத்தில வச்சேன். சேர் போட்டு தானே எடுத்த. அம்மா நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த வீடுமா இது. இந்த வீட்டுக்கு நான் எப்படிமா துரோகம் பண்ணுவேன்? சின்ன வயசுல இருந்தேன்னு சொல்லு. வளர்ந்தேன்னு மட்டும் சொல்லாது. அக்கா சொல்றேன். உங்களோட இப்படி சும்மா பின்னாடி திருப்பி போவாங்க. சொல்லிருப்பாங்களா அதுக்கப்புறம் இவ கூப்பிட்டுருவா. நீங்க லிசன் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. போகும்போது இப்படி அவர் இப்படி போக பாருங்க. ஒரு ஸ்டெப் தான் இப்படி போகும்போது நீங்க ஏன் பண்ணிருக்காங்க திரும்பி பாருங்க. கொஞ்சம் ஃபைல் இருக்குங்களா? நான் போயிட்டு அந்த ஃபைல் எடுத்து வரேன். எங்கே போகிறேன்? ஃபைல் எடுக்கமா? காப்பி கொடுப்பேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. திரும்பி போங்க. அதுக்கப்புறம் திரும்ப தெரியுது. சரி ஓகே லாஸ்ட் சரி வாங்க போலாம். நீ சும்மா இருக்கீங்க. போலாம் உங்கள் சதீஷ்
சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.